கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்று நாம் பார்க்கும் வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம். அதில் முதல் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதாவது கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கவனமாக இருந்தாதான் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அடிப்படை என்ன அப்படின்னா கவனமாக இருக்கணும். எதுக்கு? கர்த்தரோட கட்டளையில் நடக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற மனம், நாம் கவனமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா, எதை கவனிக்கணும்னா கர்த்தருடைய கட்டளையை கவனிக்கணும். கர்த்தருடைய கட்டளை எங்கே இருந்து நமக்கு வரும் அப்படின்னா நம்ம மனதுக்குள்ளே இருந்து தான் வரும். ஏன்னா நம்ம மனதுக்குள்ளே தான் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் வாசம் செய்யும் இடம் நமது உள்ளம், நமது மனம், நமது இருதயமாகிய உள்ளம், நமது மனம். அங்கு தான் கர்த்தர் வாசம் செய்கிறார். நமக்குள்ளே தான் கர்த்தர் இருக்கிறார். நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதனால தான் நம்ம மனதை கவனிக்கணும்னு சொல்லினேன். அதாவது நம்ம மனதை கவனிச்சாதான் அவருடைய கட்டளைகள் நம்ம மனதில் வரும். அதாவது அவருடைய கட்டளைகள் நமக்கு வரும், அனுதினமும் வரும். இவ்வளோ நாளாக அதை கவனிக்காமல் நாம் இருந்திருப்போம். கர்த்தருடைய கட்டளைகள் நம்ம மனதுக்கு அறிவிக்கப்படும், நமது மனதுக்குள்ளேயே சொல்லப்படும். ஆனால் நாம் அதுக்கு கேட்டும் கேட்காம இருந்திருப்போம். ஏன்னா அதை நாம் நிறைய நிராகரிச்சிருப்போம். கர்த்தருடைய கட்டளையை நிறைய நிராகரிச்சிருப்போம். ஏன்னா நமக்கு கவனிக்கணும்னு தெரியாது. நம்ம மனதை கவனித்து கர்த்தருடைய கட்டளை இதுதான், கர்த்தர் என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு நாம் அதை உணர தெரியாமல் இருந்திருப்போம். அதனால் நமக்கு சரியான தெளிவாக நமக்கு புரியாமல் இருந்திருக்கும். அதுதான் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம மனதில் தான் கர்த்தர் இருக்கிறாரு. அதனால தான் மனதை நாம் கவனிக்கணும்னு சொன்னது. ஏன்னா கர்த்தர் வாசம் செய்யும் இடமே நம்மளுடைய மனம்தான். அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது வசனம். உன் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மனதை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம மனதுக்குள்ளே தான் கர்த்தர் வாசம் செய்கிறாரு. அவர் வாசம் செய்யும் இடம் நம்ம மனம்தான். அப்படிங்கிறதுனால தான் மனதை பற்றி பேசியிருக்கு நம்மளுடைய வேதம். இப்போ அதனால தான் கர்த்தரோட கட்டளையின்படி நடக்க கவனமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம மனதை கவனித்தா மட்டும்தான் அவருடைய கட்டளை வரதே நமக்கு தெரியும். நம்ம மனதில் தான் கர்த்தருடைய கட்டளைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கட்டளைகளை நாம் கவனிக்கணும். அதாவது நம்ம மனதை கவனிக்கும்போது கர்த்தருடைய கட்டளைகள் என்ன, அவருடைய அறிவிப்பு நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நாம் தெளிவாக தெரிஞ்சிக்கவும் முடியும். அப்படி நம்ம மனதில் கர்த்தருடைய கட்டளைகள் அறிவிக்கப்படுறத நாம் கவனித்து அந்த கட்டளையை கேட்டு அதன்படி நாம் செய்யும்போது மட்டும்தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும்
உன்னை மேன்மையாக வைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் நம்மளை எல்லா ஜனங்களை காட்டிலும் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ அவர் சத்தத்தை கேட்டு அவர் கட்டளை என்னங்கிறத நம்ம மனதில் அறிவிக்கப்படுறத கவனித்தா மட்டும்தான், கவனித்து அதன்படி செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு நாம் அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கறதுனா அந்த அவர் வார்த்தையின்படி நாம் நடக்கிறோம். அவர் நமக்கு சொல்கிற வார்த்தையின்படி நம்ம மனதில் கர்த்தருடைய கட்டளைகள் வார்த்தைகள் பேசப்படும், சத்தம் கேட்கும் நம்ம மனதில். அதை கேட்டு அதன்படி நாம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார் கர்த்தர். அவர் கட்டளையை நாம் கவனிக்காமல் அதுக்கு செவி கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா சாபம் வரும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உபாகமம் 28:15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ அவர் கட்டளையின்படி செய்ய கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லுது. கவனம் இல்லை அப்படின்னா சாபம்தான் வரும், வாழ்க்கையே நரகமாக இருக்கும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. அப்போ கவனம் முக்கியமாக இருக்குது. அப்போ நாம் மனதுக்குள்ளே என்ன கர்த்தரோட கட்டளை வருதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம மனதை கவனிச்சுக்கிட்டே உள்நோக்கி நம்ம மனதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தருடைய கட்டளை என்ன அப்படிங்கிறதே அறிவிப்பு நமக்கு வரும். அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சு நாம் அதன்படி நடக்க முடியும். அப்படி நடக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக இருக்கும்போது மட்டும்தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கவனமாக இருந்து அதன்படி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை என்பது திறக்கப்படும். இங்கே இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை என்பது செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் வைப்பார். அவங்கள தான் கவனமாக இருக்கிறவங்கள தான் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். கவனமாக இருக்கிறதுனா நம்ம மனதுக்குள்ளே கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையின் மீது கவனமாக இருக்கிறவங்க, வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் கவனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவங்கள தான் உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் வைப்பார். அப்போ இந்த பூமியில் நமக்கு வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கவனமாக இருக்கணும். எதன் மீதுனா கர்த்தரோட வார்த்தையின் மீது கவனமாக நாம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கவனமாக இல்லை அப்படின்னா உணர்ச்சியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். உணர்ச்சி நிலையில் இருக்கிறது. கவனமாக இருந்தால் உணர்வு நிலையில் இருப்பாங்க. கவனமே இல்லாமல் நம்ம எண்ணங்களின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது உணர்ச்சி நிலைன்னு அர்த்தம். அவங்க எல்லாவற்றுக்கும் மயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. புகழுக்கு, பொருளுக்கு, பணத்துக்கு, எல்லா ஆசைகளுக்கும், அவங்க பேரு புகழுக்கு எல்லாவற்றுக்கும் மயங்கக்கூடியவங்களாக இருக்கும். அதுக்கு பேர் தான் உணர்ச்சின்னு அர்த்தம். அப்போ கவனமாக இருந்தால் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க, உணர்வு நிலையில் இருப்பாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இதன் மீதெல்லாம் மயக்கம் தெளிந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது உலகத்தின் மீது உள்ள மயக்கம் தெளிந்தவர்களாக இருப்பாங்க, கவனமாக இருக்கிறவங்க.
கவனம் இல்லை அப்படின்னா உலகத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. உலக ஆசைகளுக்கு, உலக எண்ணங்களுக்கு, உலக செயல்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. அதனால தான் வேதத்தில் கவனத்தை பற்றி முக்கியமாக சொல்லியிருக்கு. இங்கே இன்னொரு வசனம் கூட யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அதை விட்டுன்னு இருக்கு. அதாவது கவனமாக இருக்க மாத்திரம் ரொம்ப பிரயாசப்படு. நீ கவனமாக இருந்தாதான் வலது இடதுபுறம்னா எதுக்கும் மயங்காமல் இருக்க முடியும். அதாவது உலக ஆசைகளுக்கு, உலக காரியங்களுக்கு நீ மயங்க மாட்ட அப்படின்னு இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனமாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய கட்டளையின்படி அவர் வழிகளில் நாம் நடக்கவே முடியும். கவனம் இல்லை அப்படின்னா அவர் வழியில் நாம் நடக்கவே முடியாது. வழி விலகிடுவோம், வலதுபுறமோ இடதுபுறமோ நாம் விலகிடுவோம் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லுது. எங்கே வேதத்தில் எடுத்தாலும் கவனத்தை பற்றி அதிகம் பேசப்பட்டிருக்கும். ஏன்னா கவனம்தான் அடிப்படை. நம்ம மனதை கவனிக்கிறது தான் அடிப்படை. அதாவது வெளியிலலாம் நாம் கவனிக்கிறத பற்றிலாம் ஒன்றும் இல்லை. கவனிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெளியில் உள்ளே தான் இருக்குது. நம்ம மனதுக்குள்ளே தான் நம்ம கவனிக்கணும். அங்கே தான் கர்த்தர் இருக்கிறாரு. அதனால தான் மனதை கவனிக்க சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. கவனித்து பாருங்கள் உங்கள் மனதை. கர்த்தர் பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க. அவர் சத்தமே கேட்கும். அதை அறிந்து கொள்ளுவீங்க, உணர்ந்து கொள்ளுவீங்க. நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.